ஹலோ யோஸ் நம்ம எப்படி இருக்கிறீங்க? கரூர் சம்பவத்தை பற்றி பல பேர் பல வாரியாக பேசினாலும் கரூருடைய அந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்தை தளபதி அவர்கள் மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு இன்றைக்கி அவருடைய அரசியல் 2.0 டிவிக்கு 2.0 வேலைகளில் பயங்கர ஃபாஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்தப்போ பல பேர் பல வாரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் நாய்டமிழ் குரூப்ஸின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் தருதலை சீமானவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கேள்வியை கேட்கும்போது இதை பற்றிலாம் நீங்கள் கேட்காதீங்க, எனக்கு அருவறுப்பாக இருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டாப்புல. அப்போ எது அருவறுப்பு அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் அவருக்கு புரிய வைக்க போகிறேன். அருவறுப்புனா என்ன சீமான் அப்படின்றது வந்து இந்த வீடியோ பார்த்து முடியும் போது நாய்டமிழர் குரூப்ஸுடைய தம்பிகள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காமெண்ட்ஸை போட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ முதல்ல இவர் யார் தருதலை தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற முதல்ல பார்த்துட்டு வருவோம். அப்போ தானே நமக்கு அவருக்கு கவுண்டர் கொடுக்க முடியும். நீங்கள் அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அதை அறிவு இருக்கிறேன், அதை பேசுகிறத அறிவு இருக்கிறேன். அதை தாண்டி அரசியல் இருக்குங்க. அதாவது நான் ஏன் இந்த ஆளை தருதலை தலைவர்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல பிடிக்கல அப்படின்னா, தம்பி அதை கேட்காத, நான் வேறு கேள்வி கேள்வி நான் போதுறேன், இது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகணும். இது ஒரு நல்ல தலைவருக்கான அதிகம். ஆனால் இதே இந்த கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப அருவறுப்பான ஒரு கேள்வி, இதை ஏன் இங்கே கொண்டாந்து என்கிட்ட கேட்குற அப்படின்னு இப்போ சொல்கிறாருல, அப்படின்னா இதை வந்து துச்சமாக நீ மதிக்கிற. இந்த உயிர்களுக்கான மதிப்பு கிடையாது, இந்த மக்களுக்கான மதிப்பு கிடையாது, விஜயர்களுக்கான மதிப்பு கிடையாது, யாருக்குமே மதிப்பு கிடையாது, ஏன் நீ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இதோடைய இந்த ரியாக்ஷன் மோடோடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ஆளே சொல்கிறாப்புல, இதை தவிர வேறு உங்களுக்கு அரசியலே கிடையாதா, இதை தாண்டி அரசியல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. எஸ், இதை தாண்டி அரசியல் இருக்குதுன்னு இப்போ ஒரு மாதம் கழித்து தான் சீமானுக்கு புரியுதா? இந்த ஒரு மாதம் சீமான் கோமாவில் இருந்தியா, இல்லை உன்னுடைய தம்பிகள் அல்லக்கைகள்லாம் 2 பேர் இருந்தாங்களே, அவங்களாம் உட்காந்து விஜய் அவர்களை கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க இந்த கரூர் விஷயத்தில். அப்போ வந்து அருவருப்பாக தோணலையா? இல்லை சீமான் வந்து இந்த சம்பவம் நடந்தப்போ ஒரு மாதிரி பேசிட்டு அப்புறம் 2 நாள் கழித்து விஜய் அவர்களுடைய வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி மாற்றி பேசினேன், அதில் உணர்வு இல்லை, அதில் வந்து ஃபீலிங் இல்லை, அதில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரு கதை விட்டியே, அப்போ அருவருப்பாக தெரியலையா? எது அருவறுப்பான அரசியல் அப்படின்னா, இல்லை எது அருவறுப்பாக இருக்குது அப்படின்னா, சீமான் நீ போய் கண்ணாடி முன்னாடி நின்று உன் மூஞ்சியப்பார், அப்போ தெரியும் அது எந்த அளவுக்கு அருவறுப்பாக இருக்குது, நீ எப்படிப்பட்ட அரசியலை அருவறுப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உன் தம்பிகள் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. வாங்க சார், விஜயோடைய வருகையை நீங்கள் வந்து விமர்சிச்சிருந்தீங்க. அதாவது வந்து நாங்கள் கூப்பிட்டோமா, வேற யார் கூப்பிட்டாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பழைய காணொலியை விஜய் வரணும், தம்பி வரணும்னு சொல்லி இந்த காணொலியை ஒன்னா சேர்த்து சமூக வலைதளங்கள்ல ஒப்பிட்டு கேட்கறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வரணும்னு சொன்னோம், நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. கண்டா இந்த கேள்வி வந்து எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் நீங்கள் வந்து முன்னாடி தம்பின்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னா, அதற்கு இவர் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் திராவிட கட்சிகளை தான் அழிக்க வந்திருக்கோம். அதுதான் இவன் வந்து திடீர்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் எம்ஜிஆர் தூக்கிட்டு வரா, இந்த பக்கம் அண்ணா தூக்கிட்டு வரா, எப்படி நான் ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சார் வந்து சடனாக ரைஸ் ஆகிட்டாரான். சீமான் வரும்போது நாம் தமிழர்னு சொல்லிட்டு பிரபாகரனை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு பெரியார்ல இருந்து எதுக்கு மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்த? சரி, அப்படியே திராவிட கட்சிகள் எதிரி அப்படின்னா நீ அந்த திராவிட கட்சியை எந்த அளவுக்கு நீ எதிர்த்திருக்க அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அவங்க வீட்டில் ஒரு இழவுனா ஓடி போய் பார்க்குற, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கிற, எங்கேயாவது மீடியாவில் உட்காந்து கேட்டால் அது என் பங்காளிங்க தான், என் அண்ணன் தம்பிங்க தான் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுற. ஆனால் 1.5 லட்சம் மக்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு வெளியில் வந்து கத்துற. எதையா அருவறுப்பான அரசியல்? இதுதான் ஏன் அருவறுப்பான அரசியல்? உன்னை மாதிரி கேவலமாக நாம் தமிழர் கட்சின்னு ஆரம்பித்து தமிழக மக்களுக்கான அரசியலை கொண்டு போகாமல் இந்த திராவிட கைகளுக்கு ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலை பார்த்துக்கிட்டு நீ ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இதுதான் இருக்கிறதுலே அருவறுப்பான அரசியல். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வைகோ அவர்கள் முடியாமல் கிடந்தான்னு போய் பார்த்தேன். இந்த வீடியோ பாருங்கள். அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். கலிக்கப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இருந்தப்ப ராத்திரியா சீமான் வந்துட்டாரு. நீங்க கேட்டிருப்பீங்க வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னு. ஆனா இதே வைகோவை இதே சீமான் கடந்த காலத்துல என்ன பேசியிருக்கான்னு தெரியுமா? அதை பாருங்க. மதுவை குடிக்க குறுக்கு மறுக்கலாம் நடக்கிறாரு. இந்த சாராய கடையை திறந்து விட்டது யாரு? சாவி யாருது?
சாதியை எடுத்து கொடுத்தது யாரு? திறந்தது ஐயா கருணாநிதி. எடுத்து கொடுத்ததெல்லாம் அந்த மதுவை ஒழிக்கிறோம் இவன் தான். திறக்கும் போது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தது இவன் தான். அன்னைக்கு என்ன இருக்கணும்? நீ ஒரு தலைவனா, இந்த மண்ணின் பிள்ளைகளை மக்களை குடியார ஆக்கிற நீ ஒரு தலைவனா இந்த வெளியேறி வந்தா நீங்க லீடர், நாங்கெல்லாம் உங்க தொண்டர். எனக்கு புரியல. கடந்த காலத்தில் இப்படி பேசின ஒருத்தர் கள்ளச்சாராயத்துக்கு கூட நின்று டாஸ்மாக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு கூட நின்ற வைகோவை இன்னைக்கு கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்க சீமான் வந்து விஜயவர்களுக்கு எதற்காக எதிர்க்கிற 2 தலைவர்களையும் கொண்டு வந்துட்டாரோ அதனால் எதிர்க்கிறியான். உனக்கு அவர் மேலே ஏறி சவாரி செய்யணும்னு ஆசை, அதுக்கு ஆப்பு வச்சனால நீ எதிர்க்கிற. அதை உண்மையை ஒத்துக்க. நீ உண்மையாலுமே திராவிடத்தை அழிக்க வந்தவனா நீ யாரு கூட கை கோக்கணும்? தமிழன் கூட தானே கை கோக்கணும். நீ ஏன் தமிழனை எதிர்த்த? ஒருவேளை நீ அவரை எதிர்க்காம நீ ஒழுங்காக போய்கிட்டு இருந்த அப்படின்னா அவர் மேபி இந்த அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கையில் எடுத்து புது ஸ்ட்ராட்டஜியோட தமிழ்நாட்டுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் அவருக்கு தேவைப்பட்டிருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்ன வரைக்கும் கட்சி ஆரம்பித்து திராவிடம் எங்கே பேசலை. நான் திராவிடத்தை எதிர்க்க வந்தவன் அப்படின்லாம் பேசலை. திமுகவை எதிர்க்க வந்தவன், மதவாதத்தை எதிர்க்க வந்தவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு ஒழிய உன்ன மாதிரி திராவிடத்தை எதுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க காலை போய் அவர் நக்கலை. அதை முதல்ல சீமான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல மிக அருவருப்பான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குது யாருன்னா அது நீ தான். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜயவர்கள் கிடையாது. அவருக்கு அந்த நாற்காலியில் போய் உட்காரணும், சிஎம் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு அவர் நினச்சதை செய்ய முடியும். உனக்கு அந்த நாற்காலியில் போய் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள உட்கார வச்சுட்டு நீ அவங்கக்கிட்ட கூலிக்கு மாரடிக்கணும். ஏன்னா அதுதான் உன் பொழப்பு. அதுக்கு தான் உன்னை இறக்கி விட்ருக்காங்கன்றது உனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். உன்னை சுற்றி இருக்க தம்பிகளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் நீ யார், எப்பேற்பட்ட தில்லாலங்கடி, எவ்வளோ பெரிய கேடி டுபாக்கூரு எல்லாம் நமக்கு தெரியுமா? உனக்கு மற்றவங்களும் தெரியாது. தெரியாத தருதலையும் உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார், இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அது பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து வருமா. அதாவது எதிர்க்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். இந்த ஆளு கஷ்டப்பட்டு தனியா நின்று கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு வாங்கிட்டு வந்தானா திடீர்னு விஜயர்கள் உள்ள வந்தவனே ஒட்டுமொத்த ஓட்டும் போகுது. இப்போ உண்மையான வைத்தறிச்சல் வெளில வந்துருச்சா? இதுதான்டா அருவருப்பான அரசியல். இதுதான் அருவருப்பான அரசியல். 70 வருஷமா கட்சி நடத்தி தமிழக மக்கள்ல ஆண்டு தமிழகத்திலிருந்து எல்லாத்தையும் சுரண்டி கொள்ளையடிச்சு கோடியாக சேர்த்து வச்சிருக்க திராவிட கட்சிகளே இன்னைக்கு மிரண்டு போய் தான் கிடக்குது விஜயர்கள் வந்ததுலேருந்து. ஆனால் நீ மிரண்டு போற, உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீ எடுத்து வச்ச தமிழ் தேசியம் சரியில்லை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. அதை நீ புரிஞ்சுக்கணும். அதை நீ புரிஞ்சுக்கிறியோ இல்லையோ, உன் கூட ஒருத்தர் இருந்தான், அவர் சொல்லுவாரு பாரு, இவரை ஏற்கனவே வழிகாட்டியா சொல்றோம்னு சொன்னீங்க. அப்ப அந்த சீமானுக்கு அறிவு இருந்துச்சா, இந்த சீமானுக்கு அறிவு இருந்துச்சா? கேள்வி எந்த சீமான் சரி சொல்லுங்க. ஆமா, இதுதான் பிரச்சனையே. இதுதான் நம்ம தமிழ் உடைக்குது. தமிழ் தேசிய தளத்துல ஒரு தலைவருக்கான நம்பகத்தன்மை எப்ப வரும்? எப்பவுமே கரெக்டா பேசுறாருப்பா, ஒரே கருத்துல நிக்கிறாருப்பா, தான் வரும். நேற்று ஒரு பேசணும், இன்னைக்கு ஒரு பேசணும், நாளைக்கு ஒரு பேசணும் அப்படின்னா எப்படி வரும் அந்த தன்மை? என் தம்பி மைக் சின்னத்தை காமிச்சு இவருக்கா வாக்கு கேட்டான்னு சொன்னாலும் நம்பிக்கணும். இன்னைக்கு இவர்தான் எதிரின்னு சொல்லி நம்ம முன்னாடி நிப்பாட்டாலும் எதிர்க்கணும். என்ன மாதிரியான உலகில் இது? ஸ்டாலினை சந்திக்கிறீங்க, வெளியில வந்து விஜய் எதிர்த்தீங்க, என்ன பார்க்கப்படும்? முடிச்சு நான் போடலீங்க, முடிச்சு போடுறாங்களா இல்லையா? விஜய் எதிர்க்கக்கூடிய நபர்களும் நீங்க எதிர்க்கக்கூடிய நபர்களும் ஆக்சுவலா ஒரே ஆட்கள் தான். விஜய் யாரு இருக்கிறாரு? திமுக இருக்கிறாரு. பவர்ல நீங்க இருக்கு. இதுதான் இப்ப சொன்ன மாதிரி நீ ஒழுங்கா இருக்கணும். நீ மாறி மாறி பேசினா எவன் உன்னை நம்புவான்? நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. நேத்து வந்து பெரியார் வேணும்னுவேன், இன்னைக்கு பெரியார் வேண்டான்னுவேன். நேத்து விஜய் தம்பின்னுவேன், இன்னைக்கு விஜய் தம்பி இல்லைன்னுவேன். நேத்து வந்து ரஜினிகாந்த் வேண்டான்னுவேன், இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து உங்க ஐயான்னுவேன். நேற்று அஜித் அசிங்கமா பேசுவீங்க, இன்னைக்கு அஜித் தலைன்னு சொல்லி தூக்கி வச்சு உங்க அல்ல கைங்க பேசுவாங்க. இனியும் பேசுவேன். ஸோ எதிரா நீ இதுல எதிரா ரியலு விஜயலட்சுமி உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அப்புறம் வந்து என்ன சொன்னேன்? ஆமா, 2 பேர் மனசு சுற்றி ஒன்றா இருந்தோம், நான் என்ன கையை பிடிச்சிருந்து காட்டுக்குள்ளே கடத்திட்டு போனேன் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டு வர. இப்படி ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய சிறு தகுதி கூட இல்லாத உன்னை எப்படி நம்பி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க? உன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வேணா உன்னுடைய பேச்சுக்கு மயங்கி, நீ பேசக்கூடிய அந்த ஆக்ரோஷமான வார்த்தைகளுக்கு மயங்கி அப்படியே கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான்.
ஆனால் உண்மையான மக்களுக்கு தெரியும் உன்னால் என்ன முடியும், உன்னால் என்ன முடியாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீ எதை நோக்கி போகிற அப்படின்றது மக்களுக்கு புரிஞ்சனால தான் உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு மண்ணு ஆக போகிறதுலன்னு தெரிஞ்சனால தான் டிஎம்கே ஏடிகே மாற்றி மாற்றி போட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒருத்தரை கொண்டாடி வரவேற்று கொண்டு இருக்கும் தலைவர் யாருன்னா அது தமிழக வெற்றிகளத்தின் விஜய் அவர்கள் தான். யார் கொண்டாடுறா? மக்கள். அவர் எதிர்க்கிறது யாரு? உங்களை மாதிரி அயோக்கிய பையங்க. ஆனால் அவரை வரவேற்கிறது மக்கள். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இந்நேரம் அந்த தலைவருக்கு வந்து அவுட்டு, அரசியல் வாழ்க்கை அவுட்டு. ஆனால் 1% கூட அவர் மேலே வச்சிருக்க மக்களோட நம்பிக்கை 1% கூட குறையலை. அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? அவர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்றது முழுசாக நம்புகிறாங்க. அண்ட் அது செய்யவும் இல்லை அப்படின்றது மக்களுக்கும் தெரியும். இதை யார் செஞ்சாங்க கரூரில் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சனால தான் நல்லது செய்யணும்னு ஒருத்தர் வரும்போது அவரை இந்த அரசியல் பிணம் திண்ணிகள் கழுகுகள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை போட்டு கொதறணும்னு ஒன்று துடியா நிற்கிறீங்க தெரியுமா? அதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி மக்கள் நாங்கள் அரணா நின்றுக்கிட்டு தமிழக வெற்றிகளத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு தெரியும் இங்கே யார் அருவருப்பானவர்கள் அப்படின்னு. நீங்கள் எல்லாமே அருவருப்பானவர்கள் அப்படின்றத விஜய் அவர்கள் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் உங்கள் எல்லாத்தையும் அந்த லெவலில் வச்சு அடிக்கிறாங்க. ஸோ இங்கே அருவருப்பானவர்கள் யாருன்னா நீ, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள். ஓகே, அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னுட்டா, அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு ஒரு விடை கொடுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் கண்ணுக்கு தெரியல, என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அடிங்க. உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத. அவனுக்கு சுத்தமாகவே தெரியல. நாக்கா போடுற மாதிரி கேள்வி கேட்டான். நாக்கா போடுற மாதிரி நாங்கள் எங்கள் பசங்கள்கிட்ட போய் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது நாம் தமிழர் கட்சியில் சேர சொல்லி. ஏன்னா உன் வாய் நேற்று ஒன்று பேசுறது, இன்னைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தா ஒரு தலைவனுக்கான பண்பு எப்படி வரும்? ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அந்த ஸ்டாண்டில் நிற்கணும். எத்தனை விமர்சனம் வந்தாலும் அதில் மாறக்கூடாது. தளபதி அவர்கள் கரூர் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். கரூரில் போய் சந்திக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சார். ஆனால் அதில் அவருடைய முக்கியமான பாயிண்ட் என்ன? அந்த மக்களை சந்தித்தே ஆக வேண்டும். தன்னுடைய அடுத்த அரசியல் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்களை சந்தித்து மனம் விட்டு பேசி அதற்கப்புறமா தான் நான் என்னுடைய அடுத்த பயணத்தை தொடங்குவேன் அப்படின்றது அவருடைய ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்டுக்காக அவர் பயங்கரமாக முயற்சி பண்ணார். அதுவும் அகிம்சையா, எந்த இடத்துலையும் எந்த கட்சியும் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாமல் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 1 மாதமாக சைலண்டாக இருந்து அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு கட்சியை கொண்டு போகிறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. இதுதான் ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் நீ என்ன பண்ணுற? நேற்று ஒன்று பேசுகிற, அதுக்கப்புறம் ஒன்று பேசுகிற, அதுக்கப்புறம் ஒன்று பேசுவ, அதுக்கப்புறம் ஒன்று பேசுவ. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உன்னுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். போலீஸ் ஸ்டேஷனை வந்து சம்மனுக்கு கையெழுத்து போட்டு போனேன், அவ்வளோ பேரும் கூட்டிகிட்டு ஓடுவேன். உன்னுடைய சுயலபத்துக்காக எல்லாத்தையும் செய்வேன். உன்னுடைய தொண்டர்களை வைத்து பணம் திருடுவேன். அந்த திரள் நிதியில் உட்காந்து சொகுசாக வாழ்க்கை வாழ்வேன். உன்னுடைய அவசரத்துக்கு ஏதாவது தேவைன்னா அதே மக்கள்கிட்ட திருப்பி வேறு ஏதாவது ஒரு போராட்டம் அதை பண்ணி அந்த காசை திருடி அதில் கேவலமாக அரசியல் பண்ணுவேன். இப்படி எல்லா தரமான கேவலமான அரசியலை செய்யக்கூடிய சீமானை அருவருப்பான அரசியல் செய்கிற அப்படின்னு சொல்கிறதுல என்ன தவறு? உண்மையானுமே அருவருப்பான அரசியல் தமிழ்நாட்டில் செய்கிறது யாருன்னா நீ தான். ஏன்னா திமுக காரன் இவன் இப்படி தான் இருப்பான், இவன் இப்படி தான் அரசியல் செய்வான்னு மக்களுக்கு தெரியும். அதிமுக காரனும் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் அரசியல் செய்வான்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 2 கட்சிக்கு மாற்று கட்சியாக வந்துட்டு தமிழக மக்களை காக்க வந்தேன்னு சொல்லி கழுத மாதிரி கத்தி கடைசியில் வீணா புண்ணியவுடைய நீ எவ்வளோ பெரிய கேவலமான அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்றத இந்த தம்பிகள் புரிஞ்சுப்பாங்களா புரியலையா நமக்கு தெரியல. ஆனால் உண்மையாலுமே தமிழ்நாட்டில் மிக கேவலமான ஒரு அரசியலையும் அருவருக்கத்தக்க ஒரு அரசியலையும் செய்யக்கூடிய செஞ்சுக்கிட்டு இருக்க நபர் யாருன்னா அது நம்ம நாய் டம்ளர் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் தருதலை சீமான் அவர்கள் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். ஃபைனலாக முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.